எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டில வந்திருக்கிற ஒரு புது அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி ஃபைல் பண்ணும்போது ஹெச்எஸ்என் சம்மரி கொடுப்போம். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எல்லா ஹெச்எஸ்எனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போங்க. இப்போ ஏப்ரல் மாசத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்எஸ்என் வைஸ் கொடுக்கும்போது பி டு பில என்னென்ன ஹெச்எஸ்என் கொடுத்துருக்கோம், பி டு சில என்னென்ன ஹெச்எஸ்என் கோட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டா காமிக்கணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ல டேலியில நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. டேலி பிரைம் 6.0 இது நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க டேலி அப்படின்னா டேலி பிரைம் 6.0 அப்டேட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாங்க. வாங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா F11 கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ள போய்க்கிறேங்க. இதுல டாக்ஸேஷன் அதுல வந்து செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நோல் இருக்கு. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள என்டர் கொடுத்து உள்ள போய்க்கிறேன். ஸோ இதுல மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டீடைல்ஸ் இதுல ஷோ மோர் கொடுத்தோன்னையும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுது பாருங்க. இங்க செப்பரேட் பி டு பி அண்ட் பி டு சி ஹெச்எஸ்என் சம்மரி அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ என்டர் கொடுத்தோன்னையும் இங்க அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் கேக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்தா நம்மளுக்கு வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே கண்ட்ரோலே போட்டாச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணி சேவ் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ ஒரு வவுச்சர் என்ட்ரி வைக்கிறோம். சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரி வச்சுட்டு ரிப்போர்ட் பார்க்கலாங்க. ஸோ நான் டிரான்சாக்ஷன் கேட்வே ஆஃப் டேலியில டிரான்சாக்ஷன் அதுல வவுச்சர் உள்ள போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீரியட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரீத்தி அண்ட் கோ அப்படிங்கிற கஸ்டமருக்கு நான் என்ன பண்றேன் என்ட்ரி வைக்கிறேன், சேல் என்ட்ரி வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐட்டம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரேட் காமனா நீங்க என்ட்ரி வைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு சேல் என்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ராஜ்குமார் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு சேல் என்ட்ரி வைக்கிறேன். இதுவும் சேம் நான் பிட் கொடுத்துக்கிறேன். ஸோ வேற ஐட்டம் நீங்க வேணுனாலும் நீங்க வேற செலக்ட் பண்ணிக்கலாம். காமனா நம்ம என்ட்ரி வைக்கிற மாதிரி நான் வச்சுட்டேங்க. ஒரு சேல் என்ட்ரி 2 சேல் என்ட்ரி ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாங்க. ஸோ ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஆல்ட் ஜி அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டேன். இதுல ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் வந்து வந்துடும். என்டர் கொடுத்த உடனேயும் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. இதுல ஆல்ட் F2 கொடுத்து நம்ம பீரியட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க முக்கியமா பார்க்கணும் என்ன அப்படின்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன் கரெக்ஷன் நீடில் வந்து எந்த எரரும் இல்லாம நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ஸோ இங்க எரர் இல்லாம தான் வந்து நம்ம ரிப்போர்ட் பார்த்து நம்ம ஜிஎஸ்டியில் அப்லோட் பண்ணணுங்க. இங்க B2P தனியா வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு, B2Cல தனியா ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ஸோ இது ஹெச்எஸ்என் சம்மரியில் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹெச்எஸ்என் சம்மரி கொடுத்தாச்சு, என்டர் கொடுத்து உள்ள போறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ B2B சப்ளைஸ் அண்ட் B2C சப்ளைஸ் அப்படின்னு ஹெச்எஸ்என் கோடே வந்து ஒரே ஹெச்எஸ்என் கோடு வந்தாலுமே அது என்ன பண்ணிடுது அப்படின்னா ஸ்பிட் பண்ணி காமிச்சிருதுங்க. ஸோ B2Bல எவ்வளவு வந்திருக்கு ஹெச்எஸ்என் கோட் B2Cல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் இல்ல. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க டேலி பிரைம் 6.0ல மட்டும்தான் இது இருக்கு. நீங்க டேலி அப்டேட் பண்ணல ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம விவி இன்புட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இல்லை உங்களுக்கு இது புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் இதுல டவுட் இருக்குனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா விவி இன்புட்டுக்கு டீமை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.